ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்கிறார். இந்த நாளிலும் கூட சில காரியங்கள், சில வேதனையான மனதளவிலே பாதிக்கப்பட்ட காரியங்களா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த பாவம் நான் விவரம் தெரிந்த நாள் முதற்கொண்டு இது என்னை வாட்டி வதைத்துக் கொண்டே இருக்கிறது, என்னை தோல்வி அடைய செய்ய கொண்டே இருக்கிறது. இது வேரோடே பிடுங்கி எறியப்பட வேண்டும். இந்த பிரச்சனை வேரோடே பிடுங்கி எறியப்பட வேண்டும். இந்த வியாதி வேரோடே பிடுங்கி எறியப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீங்கள் கடுகளவு விசுவாசத்தோடு கூட இந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்த்து பேசுங்கள். ஆகவே தான் ஜார்ஜ் முல்லர் இப்படி சொன்னார், உங்கள் தேவனிடத்திலே வந்து உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரிதென்று பேசாதிருங்கள், உங்கள் பிரச்சனையை பார்த்து என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று பேசுங்கள், உங்கள் பிரச்சனைகள் மறைந்துவிடும். இந்த நாளிலும் கூட வேரோடு கூட இந்த காட்டு அத்திமரத்தை போல இருக்கிற பிரச்சனைகள் பிடுங்குண்டு கடலிலே தூக்கி எறியப்படும். உங்கள் விசுவாசம் இதை நிச்சயம் தேவனுடைய வல்லமையை கொண்டு இதை செய்ய வைக்கும். ஆகவே இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.